ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஃபிலிம் தெரபிஸ்ட். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த படத்தோட கதையிலேயே ஒரு ஆர்கன் டிராஃபிக்கிங் இருக்கும். அதே மாதிரி படத்தில் சோபின் நடிச்சிருக்காரு. படத்தில் மல்டி ஸ்டார் கேஸ்ட் இருக்குது. ஸோ இது என்ன படம் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் கணிச்சிருப்பீங்க. நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா கூலி படத்தை தானே சொல்கிற, அதான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணிட்டல அப்படின்னு நீங்கள் எல்லாம் கேட்கலாம். ஸோ இது அந்த படத்தை பற்றின கதை இல்லை. இது வந்து லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற படத்தை பற்றின. கல்யாணி பிரியதர்ஷன் ப்ரோட்டகனிஸ்டாக பண்ணியிருக்காங்க. இதில் நஸ்ரீன், அதுக்கப்புறம் வந்து டொவினோ தாமஸ், சோபின், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேமியோ ரோல படத்தோட ப்ரொடியூசரும் வராது. படத்தோட ப்ரொடியூசர்லாம் ஹீரோயினாகவே பண்ணுறாங்கப்பா, நீ யாரை சொல்ல வர அப்படின்னு கேட்கலாம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து துல்கர் சல்மான். ஸோ அவர் வந்து போஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு கேமியா பண்ணுறாரு. ஸோ அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஒர்த்து தானான்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த படம் ஒர்த்துன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட கதை வந்து ஆர்கான் டிராஃபிக்கிங்கை பேஸ் பண்ணி அப்படி தான். ஆனால் நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம். இதில் வந்து கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஒரு வேம்பையராக வராங்க. அவங்க எப்படி வேம்பையராக மாறினாங்கலேருந்து அவங்க என்னவா மாற போகிறாங்க அப்படின்ற ஒரு ட்ராவல் தான் இந்த லோகா சாப்டர் 1. ஸோ இந்த படத்தோட மேக்கிங் பற்றி சொல்லணும்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேக்கிங்னு சொல்லி ஆகணும். ஒவ்வொரு சீனுமே ரொம்ப அருமையாக எடுத்து அதை டெலிவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இன்டர்வல் சீன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா கனெக்ட் ஆச்சு. அவர் டெபியூ ஆக்டருக்கு என்ன ஹீரோயிசம் கொடுக்கணுமோ அதை ரொம்ப கரெக்டாக ரொம்ப சரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தில் சாண்டி வில்லனாக பண்ணியிருக்காரு. அவர் வர்ற ரோல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற அளவுக்கு அவரோட ஆக்டிங்கை நமக்கு கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து நஸ்ரீன், அவர் தான் அந்த படத்துக்கு உயிரோட்டம் கொடுக்குறது. ஸோ அவர் வர்ற சீன் தான் வந்து படத்தோட மக்கள் நிறைய கனெக்ட் ஆகுறாங்க. அண்ட் படத்தில் மற்ற ஒர்க், எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபி அண்ட் வந்து சிஜி, விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு லோ பட்ஜெட் படம் மாதிரியே எங்கேயுமே அவங்க காட்டலை. கிளைமேக்ஸ் பர்சன்லாம் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா ஸ்டேஜ் பண்ணி எடுத்துதான் தான் சொல்லணும். இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொன்னால் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைன்னு தான் சொல்லணும். படம் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போகுது, மற்றபடி எதுவுமே பெருசாக நெகட்டிவிட்டி சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படத்துக்கு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் மார்வல் ஃபேனா இல்லை டிசி ஃபேனா, இல்லை மார்வல் டிசி மாதிரி நம்ம ஊரில் ஏன் படம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளாக இருந்தால் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மேக்கிங் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. ஸ்டோரி வைஸ் பார்த்தா ஓரளவு ஒரு லீனியரான நார்மல் ஸ்டோரி தான். பட் வந்து மேக்கிங் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4 தரலாம். ஏன் 4 அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் வந்து மேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்துச்சு. கதை அவ்வளோவா பெருசாக இல்லைனாலும் ஒரு மார்வல் படம் பார்க்குற ஃபீல் எனக்கு தந்துச்சு. ஸோ அதனாலேயே இந்த படத்துக்கு நான் 4 ரேட்டிங் தரேன். ஸோ இது மாதிரி நிறைய ஃபிலிம் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.